அனைவருக்கும் வணக்கம். குண்டலினி தவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இப்போ எல்லாரும் குண்டலினி தவம் அப்படின்னு சொல்கிறாங்களே, குண்டலினி சக்தியை ஏற்றணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஒரு சில பேர் சித்த வித்தியார்த்திகள் தொப்புள்லேருந்து மூச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தரதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி சரியானதா சரியில்லாதான்னு நம்ம அதை பார்ப்போம். இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது 2-3 விஷயங்களாக பார்த்துருவோம். இப்போ இந்த குண்டலினி தவம் அது சார்ந்து பார்ப்போம். இந்த குண்டலினி சக்தியை தட்டி மேலே எழுப்புறதுங்கிறது நிறையா பயிற்சி நிலையங்களில் பயிற்சிகள் சொல்லித்தராங்க. ஆனால் இந்த குண்டலினி சக்தி எப்படி இருக்குது, அதை எழுப்ப முடியுமா? இப்போ சித்த வித்தை வாசியோகத்தில் அது எப்படி இருக்குது, மற்ற பயிற்சிகள்லேருந்து இந்த வாசியோகமும் சித்த வித்தையும் எப்படி மாறுபடுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ மற்றவர்கள் பயிற்சி எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னா, மூலாதாரம் அப்படின்னா எது அப்படின்னா, ஆசனவாய்க்கும் அதிலேருந்து கணக்கெடுத்துப்பாங்க. அதுதான் மூலாதாரம். அங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த பெடரியில் இருக்கிற முதுகுத்தண்டோட கீழ்ப்பகுதி அப்படின்னு கணக்கெடுத்துப்பாங்க. இப்போ ஔவையார் சொன்ன மூலக்கணலை, இந்த ஔவையார் அகவலில் மூலக்கணலை இந்த காலால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மேலே எழுப்பணும். காலால் மேலே எழுப்பணும் அந்த மூலக்கணலை. இப்படி இந்த மூலக்கணலை காலால்னா நம்மளோட மூச்சு காற்றால் பிராணசக்தியால் எழுப்புவதை நாம் ஔவையார் அந்த அகவலில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கும்போது அந்த மூலக்கணல், அந்த குண்டலினி சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மற்ற எல்லார்களும் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அந்த மூலாதாரம் ஆசனவாய் அந்த முதுகுத்தண்டுக்கு கீழ்ப்பகுதியை அங்கே தான் மூலாகினி அந்த மூலக்கணல் இருக்கிறதா அவங்க அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் பயிற்சி சொல்லி தருவாங்க. ஒரு சில பேர் கையை வச்சு அப்படியே முதுகுத்தண்டு வழியாக அப்படியே மேலே ஏத்திரம் பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையை மேலே எழுப்பி, இப்போ முதுகுத்தண்டில் வந்திருக்கு, நடுப்பகுதியில் வந்திருக்கு, மேலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு பூர்வ மத்தியத்தில் போய் உங்களுக்கு சக்தி, குண்டலினி சக்தி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி. இப்படிலாம் இந்த குண்டலினி சக்திகளை ஏற்ற முடியுமா, இறக்க முடியுமா? இப்போ இந்த சக்ராஸ்லாம் சொல்கிறாங்களே, இதனால் என்ன பயன் இருக்குது, இது ஏதாவது செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னால், இந்த ஞானேந்திரங்கள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசியிருப்பேன். இந்த ஞானேந்திரங்கள்ங்கிறது எங்கே இருக்குன்னா, தலையில் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக புருவ மத்திக்கு மேலே தான் நீங்கள் கணக்கெடுத்துக்கணும். மூக்குக்கு மேலே தான் நீங்கள் கணக்கெடுத்துக்கணும். அதுதான் ஞானத்துக்குரிய பாகம்ங்கிறது நம்ம உடம்புல. அதுதான் என்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஞானத்துக்குரிய பகுதி எதுனா தலைதான் அப்படின்னு எல்லா சித்தர்களும் மகான்களும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள்
இந்த முதுகுத்தண்டோட கீழ்ப்பகுதியை வந்து நீங்கள் வந்து அந்த ஆசனவாய் இருக்கிற பகுதியை மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே தான் மூலாக்னி, வாழைக்குமரி இருக்காங்க. இவங்கள தட்டி எழுப்பி உங்களோட சக்தி நிலையை எழுப்புனா உங்களுக்கு அதீத சக்தி வரும், உங்களோட தொழில் வளர்ச்சி நல்லா அடையும், உங்கள் அறிவு நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஏற்கனவே அறிவு இல்லாமல் மனிதன் இருந்த மாதிரியும் இந்த அறிவை வந்து ஒரு பார்சல் கட்டி உள்ளார வச்சு நம்ம வந்து அந்த சக்தியை ஏற்றிக்கிற மாதிரியும், இந்த அறிவுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து புதுசாக அவங்களுக்கு வந்து அறிவை வந்து புகுத்திட முடியாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுங்க, சொல்லக்குள்ள அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, அதை சார்ந்த அனுபவ அறிவு இருக்காது அவங்களுக்கு. போன ஜென்மத்தில் அவங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த ஜென்மத்திலையும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்புறமா நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு அந்த அனுபவங்களை சொல்லி புகுத்தணும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிக்கும், மனசு அதை அப்சர்வ் பண்ணிக்கும், எடுத்துக்கும், அதுக்கப்புறம் சேமித்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் எப்போ சொன்னாலும் கொஞ்சம் மறந்துருக்கும், ஆனால் ஞாபகம் வரும். இப்போ ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போன ஜென்மத்தில் ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் உணர்ந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அதை சார்ந்த அறிவு இப்பயும் இருக்கும். ஆனால் அதை சார்ந்து யாராவது பேசக்குள்ள தானாகவே அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு உதயமாகும், அறிவில் உதயமாகும். நம்ம சொல்லக்குள்ள அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அதனால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, ஏற்றுக்க முடியுதுன்னா, அது ஏற்கனவே அவங்க உணர்ந்தது, கேட்டது, அதனால் ஏற்றுக்க முடியுது. சில பேர் கேட்காதவங்க இருப்பாங்க, உணராதவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க சித்த வித்தையை, வாசி யோகத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை சார்ந்தவர்கள் அதை சார்ந்து கேட்கும்போது உடனே டக்குன்னு எடுத்துப்பாங்க. அதை தான் நம்ம வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போன ஜென்மத்தில் இதையெல்லாம் உணர்ந்தது, கற்றுணர்ந்தது, அந்த பதிவு எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜீவனில் இருக்கும். அதை தூண்டும் பொழுது அது வெளிப்படும். அப்போ அறிவுன்னு ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை சார்ந்து நம்ம தூண்டக்குள்ள அது உடனே எடுத்துக்குது. அதை புதுசாக ஒன்றும் புகுத்திட முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்க முடியும். ஒரு குழந்தைக்கு போய் ஒரு 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 கால்படி அரிசியை போட்டு சாப்பாடை போட்டு சாப்பிடுன்னா எப்படி சாப்பிடும்? அதற்குரிய கெப்பாசிட்டி தான் அது சாப்பிடும், எந்த அளவுக்கு முடியுமோ. நம்மளால் எந்த அளவுக்கு சாப்பிட்டு நம்ம வந்து இந்த குடலை வளர்த்து வச்சுருக்கோமோ அதை சார்ந்து தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே இந்த அறிவு ஏற்றுக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ளும்போது, அதை பயன்படுத்தும்போது அதை ஏற்றுக்கும். நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். ரெண்டாவது, அறிவுபூர்வமாகவும் இது சரியானதா அப்படின்னு சிந்திக்கணும். இந்த யோகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த யோகிகள், போலி யோகிகள், மகான்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்லிட்டு போகக்குள்ள புதுசாக போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க, உண்மையை தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நம்பி அவங்க சொன்னதை செய்கிற பழக்கம் இருக்குது, இன்றளவிலும் இருக்குது. இதை யார் வந்து இது வந்துலாம் தவறு அப்படின்னு யார் வந்து சொல்கிறது? அப்போ உணர்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும். அப்போ உணர்ந்தவர்கள் சொல்லும் பொழுது இதை எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க அப்படின்னால், அதுதான் நான் சொன்னேன். இந்த வாசியோக தொடர்பில் ஏற்கனவே இருந்தவங்க டக்குன்னு ஏற்றுப்பாங்க. மற்றவர்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சில பேர் மறுப்பாங்க. இந்த மனசில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழமாக நம்பிட்டோம் அப்படின்னால் அதை தூக்கி எறிவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் உண்மையாக இருக்கும் பொழுது பொய்யான விஷயங்களை தூக்கி எறிந்து தான் ஆக வேண்டும். உண்மைக்கு புறம்பான விஷயமா இருக்கக்குள்ள அதை நம்ம செஞ்சு அதில் பிரயோஜனமே இல்லைன்னாக்குள்ள என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த
முதுகுத்தண்டுக்கும் கீழே இருக்கிற அந்த பகுதியை நான் தூண்டி விடுறேன், அங்கே தான் மூலாதாரம் இருக்குது, அங்கே தான் வந்து குண்டலினி சக்தி இருக்குது, நான் எழுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அதை மாதிரி எழுப்பி எழுப்பி நிறைய பேரை தூண்டி விட்டுருக்கீங்க. ரைட்டு. இப்போ அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடச்சிச்சு? நீங்கள் போலித்தனமாக உங்களுக்கு சக்தி நிலை உயர்ந்துருச்சு, நீங்கள் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு அவங்க கற்பனையை வளர்க்க வச்சு வேணால் ஒரு போலித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிடலாம். ஆனால் உண்மையாகவே அவர் வந்து மரணம் அடையாமல் இருக்க முடியுமா? முடியாது. இந்த குண்டலினி தவம் பண்ணவங்க அத்தனை பேரும் ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க. இப்போ சித்த வித்தை செய்தவர்கள் சாகாமல் இருந்திருக்கிறார்களா அப்படின்னால், சித்த வித்தை செய்தவர்கள் சரியாக செய்தவர்கள் அத்தனை பேரும் சாகாமல் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கடைசி நிலையில் அது வந்து என்ன ஆகிடும்? அந்த ஜீவன் மேலும் கீழுமாக இவங்க நடந்து போய் அந்த வழியை தூய்மைப்படுத்தி வைத்திருந்தால், அது போவதற்கு இடம் இல்லாமல் அந்த இடம் காலியாக இருக்கும் பொழுது போய் அது சகஜமாக போய் கொண்டு வந்திருக்கும் பொழுது அந்த இடத்தை தான் அந்த ஜீவன் நோக்கி மேல் நோக்கி செல்லும். எப்படி ஒரு 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 பலு தூக்குறோம், ஒரு வெயிட்டை தூக்குறோம், அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தம் கட்டுறோம். இப்போ தம் கட்டக்குள்ளே உங்களோட ஜீவன் மேலே நிற்கும். ஒரு பொருளை, பலமான பொருளை தூக்கக்குள்ளே நீங்கள் வந்து மூச்சை கீழே விட்டுட்டு ஒரு பொருளையும் உங்களால் தூக்க முடியாது. மூச்சை இழுத்து வைத்து கொண்டு தூக்கலாம். நீங்கள் ஒரு வெயிட்டை தூக்குனீங்கனாலே உங்களோட சுவாசம், மூச்சு மேலே போய் நிற்கும். மேலே போய் நின்னால் தான் உங்களுக்கு அந்த வெயிட்டையே தூக்க முடியும். அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் ஜீவன் மேலே நின்னால் தான் ஒரு வெயிட்டை, ஒரு பாரத்தை வந்து உங்களால் தூக்க முடியும். அப்போ சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட புருவ மத்தியத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து தான் அது வந்து வெளியில் வரணும். நீங்கள் தூக்கத்திலேருந்து விழிக்கும்போது அது வந்து வெளியில் வந்து வியாபித்து எல்லா வேலையும் செய்யுது. இப்படி தான் இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தவர்கள் இந்த சக்தி நிலையை நான் வந்து உங்களுக்கு உயர்த்தி காமிக்கிறேன், மேலே ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பிடரி சொல்கிறோம் இல்லையா, முதுகு தண்டு கீழே தட்டி எழுப்புறேன்னா அதெல்லாம் ஒன்று தட்டி எழுப்பாது. எப்படியா இருந்தாலும் எல்லாம் சாக போகிறாங்க. இப்போ இந்த தவம் செஞ்சவங்களும் சாக போகிறாங்க. நம்ம சாகாத இருக்கிற நிலைக்கு போகிறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த யோகத்தை, இந்த தவத்தை, இந்த தியானத்தை. அப்போ நான் சாகிறதுக்கு எதுக்கு தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும்? சாகாமல் இருப்பதற்கு தான் யோகம். சாகிறதுக்கு எல்லோரும் முன்னாடி சாக போகிறாங்க, பின்னாடி சாக போகிறாங்க. முன்னாடி பின்னாடி செத்துட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? முன்னாடி செத்தாலும் பிரச்சனை இல்லை, பின்னாடி செத்தாலும் எப்படியா இருந்தாலும் உயிர் போக தானே போகுது. இதை பாதுகாக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து வைராக்கியத்தோடு பிடிச்சி நம்ம வந்து செய்யணும். எல்லாமே சாக போகிறான் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து கவனம் அதில் செலுத்தும்போது உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும். அவ்வளோதான். அதில் நன்மையே இல்லைன்னா இல்லை, மனம் ஒருநிலைப்படும். அவ்வளோதான் அதோட நன்மை. அப்போ இது பெரிய சக்தி நிலை கிடைச்சிருமானா? அப்படிலாம் கிடைக்காது. ஆனால் கற்பனையில் உங்களுக்கு சக்தி நிலை கிடைச்ச மாதிரி உங்களை நம்ப வைப்பாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ இந்த மூலாதாரம் எங்கே இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால், மூலாதாரங்கிறது அண்ணாக்கு துவாரம் இருக்கு இல்லையா, உங்களுடைய நாக்கு, 3 நாக்கு ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். உள்நாக்கு, பெரிய நாக்கு, அண்ணாக்கு என்று ஒன்று இருக்குது. சித்தர்களும் மகான்களும் சொன்ன இடம் இது. அது அன்னம் என்ற மேல் அன்னம் அப்படின்னு சொல்கிற வாயோட மேல் பகுதி, மேல் அன்னத்துக்கு நாக்கால் தொட முடியாத இடத்துல அது இருக்குது. ஆனால் கையை விட்டு நீங்கள் வந்து தொடலாம். அந்த இடத்த தான் வள்ளலார் கரிசாலையை வைத்து கொஞ்சம் கரிசாலையை நசுக்கி அந்த சாறை வந்து அந்த இடத்துல தடவி அங்கே இருக்கிற சளியெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ சளி இறங்குனா அந்த வழியாக தான் இறங்கும். இப்போ புறை ஏறிடுச்சுனால அந்த வழியாக தான் வந்து புறை ஏறும். அப்போ அந்த பகுதிக்கு பேர் தான் அண்ணாக்கு துவாரம். அந்த பகுதியின் அந்த அண்ணாக்கு முனைப்பகுதிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எங்கே இருக்குது? இந்த மூலாதாரங்கிறது சிரசில் இருக்குது. இப்போ இந்த புருவ மத்தியத்திலேருந்து ஒரு கட்டை வரையில் வச்சு பார்த்திங்கன்னா அங்குஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூக்குக்கும் நேர்
ஒரு தலைக்கு நடுவில் ஒரு ஒரு இன்ட்டு போட்டிங்கன்னா அந்த இன்ட்டு எந்த இடத்துல சந்திக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கணக்கு, அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே கணக்கு வச்சுங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மேல் அன்னத்துக்கும் கீழ்ப்பகுதிக்கு தான் மூலாதாரம்னு பேர். இந்த மூலாதாரத்திலேருந்து மேலே ஏற்றணும் குண்டலினி சக்தியை. எங்கே? புருவ மத்தியத்துக்கு நீங்கள் ஏற்றணும். நீங்கள் மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்கணும். அதுதான் சமாதி நிலை என்று சொல்லுவது. அதுக்கப்புறம்தான் மற்ற எல்லா விஷயமும் நடக்கும். அப்போ இதுதான் குண்டலினி சக்தியை ஏற்றும் முறை. அந்த குண்டலினி சக்தியாகப்பட்டது விழிப்படைய செய்வதே மிகப்பெரிய விஷயம். அது மூலக்கணல். அது அது எழும்பிடுச்சுன்னா சரசரன்னு மேலே எழும்பி பிரம்மரந்திரத்தை தொட்டி திறந்து போயிடும். அப்போ அதை எழுப்பி நம்ம என்ன பண்ணணும்? மேலே கொண்டு போகணும். அப்படி குண்டலினி சக்தியை மேலே போகி பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து ஆகும் நிலையை தான் சமாதி நிலை என்று சொல்லுவோம். அதையும் கடந்து போகிற நிலையை சதாசிவ நிலை என்று சொல்லுவோம். இது எல்லா சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி செய்தால்தான் அங்கே சக்தி நிலையில் நீங்கள் உயர முடியும், மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும். நீங்கள் அவங்க மற்றவங்க சொன்ன மாதிரி அப்போ தான் உங்களோட சக்தி நிலை ஆக்டிவேட் ஆகும். ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகலாம். ஆனால் பொருளாதாரத்தில் மேம்படுவதோ உங்களுக்கு அறிவு அந்த நேரத்தில் பொங்கி வருவதோ அப்படிலாம் நடக்காது. ஏற்கனவே என்ன இருந்ததோ அதுதான் இருக்கும். ஆனால் புது புது அனுபவங்கள், மற்ற பிரபஞ்சத்தோட அனுபவங்கள்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ புதுசாக ஒன்றும் அறிவு வந்துடாது. ஏற்கனவே இருந்தது, அதை தூண்டும் பொழுது அதிலிருந்து அனுபவங்கள் நமக்கு, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அனுபவங்கள், இந்த உடல் சார்ந்த அனுபவங்கள், உலகம் சார்ந்த அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் இந்த புருவ மத்தியில், இந்த புருவ மத்தியிற்கு கீழே இந்த குண்டலினி சக்தியாகப்பட்டது இருக்குது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ குண்டலினி சக்தி அப்படிங்கிறது இப்போ மேலே தான் இருக்குது. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அதை தூண்டணும் அப்படின்னால் அவர்களுக்கு சித்த வித்தையும் வாசியோகமும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேலே இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும் என்றால் உங்களுக்கு சித்த வித்தை வாசியோகம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சக்தி நிலையை நீங்கள் மேல் நோக்கி பயணிக்க முடியும், அந்த சக்தி நிலையை மேலே எழுப்ப முடியும். இப்போ கீழே மூலாதாரத்தில் நீங்கள் தண்டுவடத்தில் இருக்குது அப்படின்னால் நீங்கள் யார் எது சொல்லி கொடுத்தாலும் அதை செஞ்சுக்கிங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமானால் மனம் லயித்து இருக்கும், ஒருநிலைப்படும். அவ்வளோதான் அதில் விஷயம். இப்போ அடுத்தது நம்ம இந்த சித்த வித்தை பயிற்சியை இந்த தொப்புள் குழியிலேருந்து எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது சொன்னதுனால அதில் ஒருத்தவங்க சந்தேகம் கேட்டிருக்காங்க. இதை எப்படி செய்யணும், அந்த சித்த வித்தை பயிற்சியை நான் எப்படி செய்யணும், அவர் சொல்லி கொடுத்ததுங்கிறது தொப்புள் குழியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ தியானம், பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற பயிற்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் தொப்புள் குழியிலேருந்து எடுத்துக்கலாம். அதையெல்லாம் அடிப்படையான பேசிக்கான பயிற்சிகள். ஒரு பஞ்சசகித பிராணாயாமம், மற்ற பிராணாயாமம் நிறையா இருக்குது. அதை மாதிரி பிராணாயாமங்கள் நீங்கள் செய்யக்குள்ள நீங்கள் தொப்புள்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உயிர் காற்று பிராணசக்தி இருக்கு இல்லையா,
நம்மளுடைய ஜீவன் எது வரைக்கும் கதாகதம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உச்சந்தலைக்கு போகாது. நமக்கு வந்து அங்கிருந்த சக்தி அங்கேருந்து அது வந்து இப்போ வந்து மேலே ஜீவன் இருந்துக்கிட்டு அங்கேருந்து எல்லா வேலையும் அது செய்யும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து மேலே இருக்குது இல்லையா? மேலே இருந்து அதோட ஒளி எப்படி இந்த பூமி முழுக்க பரவி இருக்கோ அதே போல் ஜீவன் மேலே இருந்து கொண்டு இந்த 10 விதமான காற்றுகள் இருக்கு இல்லையா, இதை வைத்து எல்லா வேலையும் செய்யும். இந்த 10 விதமான இந்த காற்றுகள் இருக்கு இல்லையா, அது கூட அந்த ஜீவன் வந்து அது வந்து சேர்ந்தாதான் அந்த வேலை சரியாக நடக்கும். இப்படி வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. அப்போ இந்த ஜீவன் எங்கேருந்து அப்படின்னால், நீங்கள் வந்து புருவ மத்தியத்திலிருந்து உங்களுடைய மூலாதாரம் ஆசனவாய் வரைக்கும் அந்த சுவாசமாகப்பட்டது செல்லும். இப்போ மலம் கழிக்கக்குள்ளே அதில் வந்து நம்மளோட பிராணசக்தி அதில் வந்து லயிச்சாதான் என்ன பண்ண முடியும், ஜீவன் அது கூட லயிச்சாதான் அந்த வேலை ஒழுங்காக நடக்கும். அப்படி எந்த வேலை செய்தாலும் அதன் கூட அந்த ஜீவன் வந்து லயிக்கணும். அப்போ தான் அந்த வேலை வந்து சரியாக நடக்கும். இப்படி வந்து இந்த 10 விதமான காற்றை வந்து வைத்து இயக்கு கொண்டிருக்கிறது இந்த உடலை. அப்படி நம்ம சுவாசத்தை எடுக்கும் பொழுது மற்ற பயிற்சிகளில் தொப்புள் குழியிலிருந்து எடுப்பார்கள். சில பேருக்கு நம்ம சுவாசத்தை மேலும் கீழுமாக இழுக்கும் பொழுது நெஞ்சு வரைக்கும் தொப்புள் வரைக்கும் வரும். ஆனால் அப்படி வருவது அப்படி ஏதோ ஒரு தடவை 2 தடவை வரலாம். ஆனால் அப்படி கீழே இறங்கி வந்தால் அது சரியான பயிற்சி அல்ல, சரியான சித்த வித்தை அல்ல. அது எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னால், உங்களுடைய திரும்பவும் நான் சொல்கிறேன், என்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். உங்களுக்கு வந்து சிரசுக்குள்ளறையே நிற்கணும். உங்களுடைய ஜீவன் வந்து உங்களுடைய மூச்சுக்காற்று இந்த பிராணசக்தியாகப்பட்டது அது அங்கே அந்த அண்ணாக்கு துவாரத்தின் கீழே வரைக்கும் வரணும், வாய் வரைக்கும் வரலாம். அதுதான் அதிகபட்சமாக தொண்டைக்குழி வரைக்கும் வரலாம்னு வச்சுங்களேன். ஆனால் நாம் எடுப்பது எங்கேருந்து எடுக்க வேண்டும் என்றால், அண்ணாக்கு துவாரத்தில் இருந்து சுவாசத்தை எடுக்க வேண்டும். முதல் மூச்சு வேண்டுமானால் நீங்கள் தொண்டைக்குழியிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மற்றபடி நீங்கள் வந்து அண்ணாக்கு துவாரத்திலிருந்து சுவாசத்தை எடுத்து மேலே ஏற்றி திரும்பவும் அண்ணாக்கு துவாரம் வரைக்கும் தான் வரணும். அதுக்கு கீழே வந்தால் தொண்டை வாய் வரைக்கும் வரலாம். அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. அதுக்கு கீழே நெஞ்சு பகுதியிலையோ இல்லை தொப்புள் குழியிலையோ வருது அப்படின்னால், அது வந்து ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து உடம்பில் வந்து மலச்சிக்கல் இருக்குது, மலம் சரியாக போகலை அப்படின்னால், அந்த ஜீவனை பயன்படுத்தி நம்ம கீழே மூலாதாரம் வரைக்கும் அந்த பயிற்சியை நீட்டி நம்ம வந்து கதித்து அதை வந்து தள்ளலாம். ஒரு ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து அப்படி கதிக்கலாம். ஆனால் சித்தவித்தை செய்யும் முறை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அண்ணாக்கு துவாரத்திலேருந்து எடுத்து திரும்பவும் அண்ணாக்கு துவாரத்தின் வழி அந்த முனைப்பகுதியில் முடிக்கணும். அந்த முனைப்பகுதியிலேருந்து எடுத்து மேல் நோக்கி நீங்கள் வந்து ஊதணும். திரும்பவும் கீழே இருக்கக்குள்ள அந்த அண்ணாக்கு துவாரத்தில் முடிக்கணும். இதுதான் பயிற்சி. இதை ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து வயிறு வரைக்கும் வரக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜீரணமாகலாம் வாமிட் வரும். ஒரு சில பேருக்கு வாமிட் வரும். அதனால ஒரு சில பேருக்கு தான், எல்லாருக்கும் அதை மாதிரி வராது. அது மாதிரி ஒரு சிலருக்கு வாமிட் வந்து அதை நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு சந்தேகமாக ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணக்குள்ள நீங்கள் வந்து காலி வயிறாக இருக்கணும். நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் தான் நம்ம வந்து பயிற்சியை பண்ணணும். அதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னா காலையில் நம்ம எதுவுமே சாப்பிட்டோம் காலை. அதற்கு அடுத்தது போல் வந்து இரவு இல்லாட்டினா சாயந்தரம்
சூரிய உதயத்திற்கு அப்புறம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியானம் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் 7-8 மணிக்கு செய்கிறீங்கன்னா அது வந்து செரிச்சிருக்கும். 9 மணிக்கு செய்கிறீங்க, 10 மணிக்கு செய்கிறீங்கன்னா செரிச்சிருக்கும். அப்போ வந்து அதற்கேற்ற நேரம். விடியற் காலையில் எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுறதுங்கிறது ஒரு சரியாக இருக்கும். பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து. காஃபிங்கிறது உடனே கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். காஃபி டீ சாப்பிடுவது என்பது கூடாது. சுக்குமல்லியாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். சுக்குமல்லி காஃபி, சுக்குமல்லி டீ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். டீ தூளில் கூட எண்ணிலடங்கா நச்சுப்பு தன்மைகள் இருப்பதனால் அதை வந்து பயன்படுத்துவது என்பது தவறானதாகும். ஆகவே வித்தியார்த்திகள் டீ காஃபி வந்து குடிக்காமல் வெறும் தண்ணியை மட்டும் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி குடிக்கும் பழக்கம் இருக்குன்னா வெந்தய காஃபி, இந்த சுக்குமல்லி டீ அதை மாதிரி குடிங்க. ஆகவே இந்த சித்த வித்தை செய்பவர்கள் இந்த தொப்புள் குழியிலேருந்து எடுப்பதுங்கிறது கூடாது. ஆனால் இறக்கும்போது தொப்புள் வரைக்கும் சில நேரங்களில் வரலாம். 1-2 மூச்சு வென்றால் உங்களை மீறி வரலாம். அப்படி அந்த சுவாசமாகப்பட்டது கண்டத்தை தாண்டி கீழே வந்தால் உங்களுடைய மனம் புருவ மத்தியத்தில் லயிக்காமல் அந்த தொண்டைக்குழி வரைக்கும் வந்துடும். எது வரைக்கும் அந்த ஜீவன் கீழே இறங்குதோ அது வரைக்கும் மனம் வந்துட்டு போகும். அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம், நான் வந்து தொப்புள் குழி வரைக்கும் வந்திருக்கேன்னா மனம் வந்து கீழே இறங்கிடும். உங்களுக்கு கண்ணே நிற்காது, புருவ மத்தியத்தில் கண்ணே நிற்காது. அப்போ அது ஒரு சரியான பயிற்சியாக இருக்க முடியாது. அப்படி யாராவது சொல்லி கொடுத்தால் அது தவறாகும். சித்தவித்தை பயிற்சியை அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்படி பலவிதமான நபர்கள் வந்து சித்த வித்தையை வந்து கொடுப்பதற்கு தகுதியில்லை என்று மற்றவர்களிடம் சொல்வதும், மற்ற பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பதும், அவர்கள் சித்த வித்தையை கற்றுக்கொண்டால் அவர்களை தன்னை ஒரு பெரிய குருநாதர் என்று நினைத்து கொள்வதும் இதெல்லாம் தவறானதாகும். நாம் எல்லாம் ஒரு காரண குருகள், அவ்வளோதான். அதற்கான சந்தேகங்களை சரியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு நல்ல அனுபவங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சித்த வித்தியார்த்திகள் நல்ல அனுபவங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அனுபவங்களை வளர்த்து கொண்டால்தான் நீங்கள் வந்து அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம பயிற்சியை சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டாங்கன்னா அதை நம்ம வந்து விளக்கணும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் தெரியாமல் சாமி இதை தான் சொல்லி கொடுத்தாங்க, அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து அதை வந்து நீங்களே கண்டுபிடிச்சிங்க, அது சாமி பயிற்சியை செய்ய உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சரியானதாக இருக்காது. தெரியவில்லை தெரியவில்லை என்று சொல்லுங்கள். அதில் என்ன தவறு இருக்குது? நான் உணர்ந்தது இவ்வளோதான் அப்படிங்கிறதுல சொல்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. உணராததை நான் உணரவில்லை என்று பார்ப்பதும், உணர்ந்ததை நான் உணர்ந்தேன் என்று பார்ப்பதும் தான் யோகத்திற்கு சரியானது. சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இப்படியெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசியிருந்தால் அவர்களை நாம் வந்து இந்த அளவுக்கு உயர்வாக நம்ம வந்து பேச மாட்டோம். சாதாரண மனிதர்கள் மட்டுமே தான் இதை மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் செய்வார்கள். ஆனால் இப்படி செய்தீர்களே ஆனால் நீங்கள் மேல்நிலைக்கு செல்ல முடியாது. நாம் வந்திருப்பது மற்றவர்களுக்கு உபதேசிப்பதற்காக வரவில்லை. நாம் நம் நிலையை உயர்த்துவதற்காக வந்திருக்கோம். நம் நிலையையும் உயர்த்தி கொண்டு மற்றவர்களுக்கும் உயர்ந்த பின் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் இப்படியெல்லாம் உயர்ந்தேன், இப்படியெல்லாம் நான் வந்து நுட்பத்தை பயன்படுத்தினேன், இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு அதை பற்றி அவங்களுக்கு வந்து வித்தியார்த்திகளுக்கு அவங்களுடைய பயிற்சிகளை தூண்டும் விதத்தில், அவங்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் அனுபவஸ்தர்களாக மாற வேண்டும். நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா, இப்போ பேசுகிறது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் குறைவாக தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்போ 35 வருடங்களுக்கு பிறகுதான் நான் இதை பற்றி வெளி உலகத்திற்கும் இதை பற்றி சந்தேகம் கேட்பவர்களுக்கு மிக தெளிவாகவும் நாம் வந்து விளக்கம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால்,
அனுபவங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பயணித்தோமோ அந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வழியை சொல்லித்தர முடியும். அதற்கு மேலே நம்மளால் சொல்லித்தர முடியுமா அப்படின்னால் முடியாது. அது எல்லாம் ஒரு புத்தக அறிவாக இருக்குமே தவிர நம்மளுடைய அனுபவ அறிவாக இருக்காது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த சித்த வித்தை செய்பவர்கள், இந்த வாசியோகம் செய்பவர்கள் மட்டுமே தான் இந்த மேல்நிலையை, உயர்ந்த நிலையை, இந்த முக்தி நிலையை அடைய முடியும். மற்ற பயிற்சிகள் செய்பவர்கள் எல்லாரையும் போலவே நம்மளும் மரணம் சம்பவிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.